ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீனா பிரதர்ஸ் vlog. இன்னைக்கு வந்து நம்ம காஷ்மீர் ரோடில் தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரைவ் நல்லா போகும்னு நினைக்கிறேன். நம்ம பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி போவோம். ஸோ இங்கேயும் எவனும் டிராஃபிக் பண்ணாமல் இருந்தால் சரி தான். மலைப்பகுதி ஒன்வே ரோடா என்னன்னு தெரில. இப்போ பாருங்கள் எவ்வளோ கடையெல்லாம் இருக்குன்னு. இங்கேயும் வேணும் ஒன் சாப்பிட்டு போயிடலாம் போல். ஸோ இந்த ஜேர்னி சூப்பராக போகணும். ஏன் பிளான்ட் எடுத்து வச்சுருக்கீங்க, மரத்தை எடுத்து வச்சுருக்காங்க கூட தெரில. ஏதோ டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மலைப்பகுதியில் தான் நம்ம போகிறோம். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆறாக தான் இருக்குது. ஸோ இன்னும் பஸ்ஸு பறக்குது. ஐயோ மழை வர போயிடுச்சு. இப்போ மழை பெஞ்சாங்க என்ன டிராஃபிக் ஆகாமல் தெரியாது. ஐயோ போலீஸ் வரும். ஏதோ டிராஃபிக் ஆகிட்டோம். என்ன டிராஃபிக் பண்ணிக்கிறீங்க சரி. நாங்கள் அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்க பஸ்ஸு. இந்த மாதிரி மலைப்பகுதியில் வேணா ஒரு பஸ்ஸு நிற்க வச்சுக்கணும். மொத்தம் அது இவ்வளோ பெட்ரோல் நம்மகிட்டே பெட்ரோல் வந்து 170 போயிட்டு அது பரவாயில்ல. ரொம்ப தூரம் கூட போனால் அது நடுவில் மாற்றி வச்சுருக்கா பாருங்க. இதெல்லாம் என்ன பண்ணலான்னு தெரியல. இப்படி பண்ணுறோம் என்ன பண்ணிட்டு இங்கே பாருங்க. இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வண்டியை கூட அவங்க ஓட்ட தெரியல. இங்கே போய் வச்சு போய் வச்சுருக்கேன். இந்த ஏழு போனால் வச்சுருக்காங்க. இந்த பஸ்ஸை பாருங்க என்ன ஃபுல்லாக நிறையா மழை பெய்யுது. இவ்வளோ மழை பெய்யுது பஸ்ஸுக்கு என்ன பஸ்ஸு இவ்வளோதான் மழை பெய்யும். ஆக்சுவலி எவ்வளோ மழை பெய்யுங்க. எவ்வளோ மழைமா இந்த மாதிரிலாம் மழை பெஞ்சா என்னைக்குடா பஸ்ஸு ஏன் இப்படி ஒர்க் எவ்வளோ மழை பெய்யக்கூடாது நார்மலாக. ஸோ இந்த காஷ்மீர் வந்து மழை அதிகமாகவே பெய்யுது. சொல்ல விஷயம் நம்ம மழை பற்றி பேசுகிறோன்னே மழையை நினச்சிருச்சு. அடேங்கப்பா சூப்பரில் இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். பஸ் போக மாட்டேங்குது போகுது. ஸோ இங்கே பாருங்க, இங்கே நிறைய பஸ் நம்ம கூட நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்களை முந்திட்டு போகலாமா ஓவர் பண்ணலாம் சொல்லி அந்த வச்சு பஸ்ஸாக ஓட்டாச்சு. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி அந்த பஸ் ஆனால் ஓட்டவும் மாட்டோம். எங்களோட பஸ்ஸாக போவோம். அதை பாருங்க அந்த முன்னாடி நிமிஷம் பஸ் மாதிரியே இருக்குது. இங்கே தான் பஸ் அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸாக இருந்தால் அவ்வளோ ஆம்புலன்ஸில் ஒரு ஆக்சிடென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ இப்போ நம்ம பஸ்ஸே செம்ம ஆக்சிடென்ட் இருக்குது. இதுதான் ஒழுங்காக கவனம் செலுத்தி விட்டா பஸ் ஆக்சிடென்ட் ஆகிறது நம்மளுக்கும் ஒன்று. எனக்கு எது வேணும் நானே ஐயோ வந்துட்டேன். பின்னாடிலாம் வராதீங்க, இடிச்சுக்கிதான் விட்டுருவாங்க. இந்த ரூட் போது இந்த ரூட்டில் போய் போனால் ரூட் டிராஃபிக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த ரூட் டிராஃபிக் ஆகிடல. ஸோ நம்ம இந்த ரூட்லேயே போய் போய்க்கலாம். ஸோ எனக்கே ஒரு நாள் ஓட்டி டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் போயிட்டு ஏதாச்சும் ஹோட்டல் ஏதாச்சும் வந்தால் ரெஸ்ட் எடுக்கணும். இன்னும் நான் போனால் சார் என்னடா இதுக்கு வந்து போகிறேன். இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவும் யாருக்கு தெரியும். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் பஸ் போகுது. ஸோ இதெல்லாம் இந்த ரூட் போயிட்டே இருக்கு. வேறு எங்கேயும் போய் தள்ளாமல் சரியா பார்ப்பேன். இந்த ரூட் விட்டு போகுது. இப்படி அடி வந்துடுச்சு பஸ்ஸு போய் கரெக்டாக சேஃபாக கொண்டு போய் வந்து சேர்த்துணுன்னா போலீஸ் ரோடில் போட்டுருவாங்க. சாக்லேட் பண்ணியிருக்காங்க. வந்து ஒரு பைக் முன்னாடி போயிடுச்சு. பார்ப்பேன் எங்கே போகணும் பஸ்ஸு. போது அபாரமாக இந்த பஸ்ஸு போது. ஆனால் எங்கே போகவே தெரியல. ஏன்னா நான் ரோடு கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஐயோ தப்பாக வந்துட்டுமோ. நான் எழுந்திருக்கேன் ஜஸ்ட்டு இதை பற்றி. ஆனால் வந்த வழியை பார்த்துட்டு கூட போயிட்டேன். எவனுமே வரலாமல் இப்போ வெளியில் போகலாமா சேஃபானது எனக்கு தெரியல. பஸ்ஸை ஓட்டிட்டு நான் பாட்டுனா போகிறேன். எங்கே போய் போகிறோம் யாருக்கு எல்லாம் காடாக வேறு இருக்குது. பஸ்ஸை செய்ய முடிஞ்சு அந்த ரூட் எடி வாங்கி தான் போகும் சைட்லலாம். ஏன்னா திருப்பி வந்த வழியில் போகிற மாதிரியே இருக்குது. எதுதோ வழி எல்லாமே வாங்குதுங்க. இப்படியே பஸ் நினச்சா வலிக்க கூட முடியல. ஐயோ ஐயோ ஏதோ போயிருக்கு பார்ப்போம். இன்னும் ஹைட்டாகவும் இருக்கும். போயிட்டு ரோடு இல்லாமல் போயிட போகுது. எனக்கு பக்கம் ஓகே. ஐயோ பஸ்ஸு உள்ள போகுது. விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான். மழைக்கே வந்திருக்கோம். இன்னும் டேரெக்டாக கூட போகும்போதுன்னு தெரில. ஒரு பஸ்ஸு ரொம்ப நேரமாக வரைக்கும் போய் சேரல. ரோடு போயிட்டே இருக்குது. அந்த ரோடுக்கான ஷார்ட்கட் வழியாக இருக்கும். எங்கேயோ போய் வண்டி விட்டுட்டேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏறுமான்னு தெரில. ஒரு நிமிஷம்
பஸ்ஸில் போயிட்டு ஏறவே மாட்டேங்குது. அப்பாடி பஸ் ஏறுது. இந்த சைடு முன்னாடி ஏறவே மாட்டேங்குது. இப்படியே போனால் என்னைக்கு இந்த பஸ்ஸில் போய் சேரும்? நான் ரிவர்ஸும் போகிறேன், ரிவர்ஸும் போக மாட்டேங்குது. போச்சா வண்டி? எப்போ போய் சேரப்போம்? வந்துருச்சு 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 வந்துருச்சு. நானே வர மாட்டேங்குது. இது வரைக்கும் நல்லா இதுக்கு மேலே நானே பஸ் ஓடு ஓடு ஓடு. ஐயோ இப்படி இருக்குது. இதுக்கெல்லாம் நீளமான பஸ்ஸே கொண்டு வரக்கூடாது. அப்போ அது ஏறிடுச்சா? ஏறிட்டேன். ரோட்டில் ஏறியாச்சு. கஷ்டப்பட்டு ரோட்டில் ஏறியாச்சு. ரோடை போட்டு தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் போனால் இந்த திருப்பி மழை பெய்யுது. சரி அந்த ரோட்டில் வர மழை பெய்யுது. மழை போகலாம் தெரியல. நம்ம ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம். பஸ் எங்கே இருக்காது. எல்லோரும் பக்கம் உட்காந்துருக்காங்க. உள்ளக்கார வந்தாங்க. ஆக்சிடென்ட்லாம் என்ன கேட்கக்கூடாது. எல்லோரும் உள்ளே போய் உட்காடுறாங்க. ஒன்று இருக்கிறவங்க உள்ளே உட்காந்துருக்கேன். எல்லாருமே உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. டயரை கூட எடுத்துடுறாங்க உள்ளே வச்சுனேன். ஏன்னா மழை பெஞ்சது பிரச்சனை ஆச்சுன்னா யாருக்கு போகுது. லோலால் அப்போ எல்லாத்தையும் உள்ளே உட்கார வச்சாச்சு. ஐயோ ஐயோ எங்கடா இங்கே போட்டு போடுங்க. இந்த வழி போகிற வழி போட்டா எப்போ அப்படின்னு பாட்டி இந்த ரோடு அங்கே இருக்கு. ஐயோ நேரம் கொஞ்சம் விட்டுண்டா பஸ்ஸே கீழே வந்துருக்கும். அவ்வளோ வலிக்குது ரோடு. இந்த இடத்துலலாம் பஸ்ஸை கேர்ஃபுல்லாக ஒரு தெரியும். உங்களுக்கு எவ்வளோ சுற்றுறாங்க. எவ்வளோ ஸ்டார்ட் ஆகிருக்குலாம் வச்சுக்கேன். நாளைக்கு மழை எவ்வளோ வந்துருக்கும். இந்த ரோடு எங்கே போகவே தெரியல. தேவையில்லாமல் இந்த ரோடை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோமோன்னு இருக்குது. அப்படி இங்கே வந்து நிற்கிது. இதுக்கு அந்த வரைக்கும் போயிருக்கீங்களா? ஐயோ இந்த ரோட்டில் வந்து இங்கேயே வந்து நிற்சிருக்கேன். ஸோ பரவாயில்ல. ஏதோ ஷார்ட்கட் டிராஃபிக் இவ்வளோ தூரம் இல்லாமல் போயிருக்கனாலும் இங்கே தான் போச்சு. ஆனால் நம்மளுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு நம்மளை முந்திட்டு போயிடுச்சு. சரி இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. பாய்.